நான் சொன்ன மாதிரி நடந்ததா? பிரஜின் வெளியே போன உடனே யார் யாரெல்லாம் டிவி மாத்துறீங்க இல்லை ஹாட் ஸ்டார் லாக் அவுட் பண்ணுவீங்க? நான் என்ன இது யாருக்காவது இல்லை, நான் சிரிக்கணும்னு சொல்ல, வாண்டடாக சொல்ல, அவங்க எமோஷன்ஸ் ஓகே தான், பட் ஆனால் தகுட்டுற மாதிரி காட்டுறாங்களோ, யாருக்காவது அவங்க வெளியே விடும்போது குபீர்னு சிரிப்பு இருந்ததா? ஆக்சுவலாக எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் பேசி உள்ளே அனுப்பிட்டாங்க. ஓகே, பிரஜன் வந்து வெளியே போயிட்டாரு. ஸோ அதுக்கு சாண்ட்ரா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணாங்க. அது சாண்ட்ராக்கு தெரியும்னு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் இருக்கவங்களுக்கும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஆக்சுவலாக இந்த சண்டே எபிசோட் எப்படி போச்சுன்னா, விஜய் சேதுபதி வந்து நிறைய விஷயத்தை அட்ரஸ் பண்ணார். அதாவது கானா வினோத் வந்து சில விஷயங்களை கேட்க மாட்டுறாரு, அதை எடுத்துக்க மாட்டுறாருன்றதை நல்லா அட்ரஸ் பண்ணார். அதே மாதிரி பார்வதியோட வன்மம், அதாவது இந்த விஷயம்லாம் கேட்கணும்னு விஜய் சேதுபதிக்கு ஆர்டர் போடுற மாதிரி சொன்னதெல்லாமே அதுவும் கேட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் திவ்யான்ற வித ரம்யாவை வந்து பயங்கரமாக கேப்டன்சி வந்து மிஸ்யூஸ் பண்ணீங்க. என்னத்துக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ வேணும் உங்களுக்கு அதானே அப்படின்னு தகட்ட தகட்ட அடித்தாங்க. ஸோ இந்த பிக் பாஸில் 60 டேஸில் இருக்கிற வீட்டுக்குள்ளே நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது, நிறைய பாண்டிங் இருக்குது. ஆனால் எனக்கு பர்சனலாக பிடிச்சது, அது வந்து அண்டர் ரேட்டடாக இருக்கா இல்லை யாருக்கும் தெரியாமல் இருக்கான்றது என்னன்னா, பிஜே பார்வும் எஃப்ஜே அவங்க காம்போ வந்து என்னன்னா, அடிக்கிற வயசில் பயங்கரமாகவும் அடிச்சுப்பாங்க, பேசுகிற வயசில் ஜாலியாகவும் பேசிப்பாங்க, எங்கே சப்போர்ட் வேணுமோ அங்கே சப்போர்ட்டும் பண்ணிப்பாங்க. அவங்க காம்போ வந்து ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். என்ன சொல்கிறது, மெச்சூர்டாகவும் இருக்கும். என்ன சொல்கிறது, அந்த கரம் வச்சுட்டு பேசாமல் இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஸோ அந்த காம்போ எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ சாட்டர்டே எபிசோடு வந்து ஓரளவுக்கு நல்லா போச்சு. எனக்கு வீட்டில் வந்து இவங்க காம்போ பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு யாரோட காம்போ பிடிச்சிருக்கு? யார் 2 பேர் காம்போ வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாமல் இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.